தியானம் பாதங்களில் ரத்ன ஒருத்தர் சொர்ண விக்கிரியாய் மன்னர் கொடி போன்றும் மகாலட்சுமி நித்திய கல்யாணி பரம கல்யாணி லோகத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய தாயார் ருக்மிணி தேவி ருக்மிணியோட அவங்க பரமாத்மாவோட சேர்ந்திருக்கிறார்கள். எல்லா ஜனங்களும் பார்த்து எப்படி பார்த்தாள் துவாரகாஜம் பூத்ராஜம் மகாமோத புரோகசாம் ருக்மிண்யா ரமயோபேதம் கிருஷ்ணம் ஸ்ரீயப்பதி. துவாரகையில் கிருஷ்ணனுடைய சாநித்தியத்தை ருக்மிணியோடு பார்த்தபோது பரமானந்தம் ஏற்பட்டதுனார். ஏன்னா அன்னைக்கு பார்த்தாள், நாமளும் இன்றைக்கி பார்க்கல, எனக்கு காமித்தோம். இன்றைக்கி உங்களுடைய அகக்கண்ணில் பார்க்கறதுக்காக அந்த ரூபத்தை வர்ணித்தேன். அந்த அகக்கண்ணில் பார்த்தா என்ன, நிகமாந்த மகாதேசிகன் தன்னுடைய அதாபியங்கிற கிரந்தத்தில் சொல்கிறார். திருஷ்டோ அபீஷ்டம் பஜாம் ததாத்தே ஜெகத்பதி தாபிக தம்பதி ததாத்தேன்னு இந்த சம்ஸ்கிருத பதம். அது பர்ஃபெக்ட் டென்ஸில் 3% டூயல், அது ப்ரெசன்ட் டென்ஸில் 3% டூயல். நிகழ்காலத்திலையும் பொருந்தும், சென்ற காலத்தையும் பொருந்தும். இங்கிலீஷில் சொல்லிவிட்டேன். அதுக்காக ரெண்டு அர்த்தத்தையும் பொருந்தக்கூடிய வார்த்தையை சொன்னார் தேசிகன். ததாத்தேன்னா கொடுக்கிறார்கள்னு அர்த்தம், கொடுத்தார்கள் அர்த்தம். ரெண்டும் பொருந்தக்கூடிய பதத்தை உபயோகப்படுத்துகிறார். சம்ஸ்கிருதம் வாசித்தானா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதை ஒரு வித்வான்கிட்ட கேட்டேன். எனக்கு இந்த சம்ஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுத்த வாத்தியார் வியாக்கரணத்தை ரொம்ப கவனிப்பேன். அதனால் இந்த ஸ்லோகம் அவர்கிட்ட கேட்ட உடனே ததாத்தேங்கிற வார்த்தை ரெண்டு இடத்துல போடுமே ஆஹா அப்படின்னு என்ன சிரிக்கிறாருன்னு அவருக்கு தெரியாது. அவர் சிரிச்ச அதாவது ரெண்டுக்குமே பொருந்தக்கூடிய வார்த்தையை தேசிகன் போட்டிருக்காரு. அதாவது அக்கண்ணில் பரமாத்மாவையும் மகாலட்சுமி அவதாரமான ருக்மிணியையும் பார்க்கக்கூடியவர்களுக்கு சகலங்களும் கொடுக்கிறார். அபீஷ்டம், அபீஷ்டம்னாக்க இஷ்டமான காரியங்கள்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் அபீஷ்டம்னா ந வித்யதே பீகி எஸ்மின் தத்து அபிச்ச தத்து அபீஷ்டம்னு விக்கிரவாக்கியம். நரசிம்ம சம்புன்னு ஒரு காவியம், அபீஷ்ட சித்தே. என்னுடைய இஷ்டம் கூடுறதுக்காக இந்த சம்பு காவியத்தை ரச்சனை பண்ணுறேன்னு ஒரு மகான் சொன்னார். அவர் அந்த காவியத்துக்கு அவரே வியாக்கியானம் பண்ணிருக்கார். பின்னே வந்தவா ஏதாவது தாறுமாறுமா வியாக்கியானம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தாறுமாறுங்கிறது தியாகபுரம் உபயோகப்படுத்தியிருக்கார் பஞ்சரத்னத்தில் தாறுமாறுமாக. அதனால் தாறுமாறுங்கிறது நல்ல வார்த்தை தான், பார்லிமெண்ட்ரி வாக்கியதான்னு நினச்சி நான் சொல்லிட்டேன். மகாத்மாவான ருக்மிணி தேவியினுடைய ஸ்வரூபத்துக்காக அபீஷ்டங்கிறதுக்கு என்ன சொல்கிறார், அந்த சம்பு வியாக்கியானம் பண்ணார். நவித்யதே பீகி எஸ்மின் தத்து அபி தத்து அபீஷ்டம்னு வியாக்கியானம் பண்ணார். அதாவது எக்காலத்தையும் எந்த இடத்தையும் யார் மூலமாயும் எந்த விதமான பயம் இல்லாதது அபி தத்து. அப்பேற்பட்ட இஷ்டங்கிறது என்ன, ஞானம். ஞானத்தை சித்திக்கிறதுக்காக செம்பு காவியம் பண்ணுறீன்னு அவர் சொல்கிறார் மங்கள ஸ்லோகத்தை. அபீஷ்டம், அதனால் அபீஷ்டம்னு மகானான தேசிகன் சொல்லிருக்கிறது இந்த அர்த்தம் பொருந்தும். அதாவது மோட்சத்தான் அவருக்கு நம்பிக்கை. 105 வயசு இன்சுவர்த்தியில் ஜீவித்தார் மகாத்மா தேசிகன். அவர் நினச்சிருந்தா இந்தியா பூராவும் அவருக்கு பட்டயமாக இருக்கும், அவர் சம்பாதிக்கலாம். முக்கியம் அப்பேற்பட்ட அபீஷ்டத்துக்காக, அபீஷ்டம்னா என்ன, ஞானம். ஞானத்தை அடையிறதுக்காக பார்த்தான்னு அது மகான்கள்லாம் சாதாரண ஜனங்கள்லாம் அபீஷ்டம்னா இஷ்டங்களை இஷ்டவரம் கூடும் அப்படின்னு சென்றப்பா அது நினச்சிக்கிட்டோம். அவாவா நினச்சிக்கிறது அபீஷ்ட சித்தி. இந்த மாதிரி இந்த பாகவதம் ஞானப்பிரதம் வைராக்கியப்பிரதமான கிரந்தமானதுனால அது ருக்மிணி கல்யாணம் ஆன உடனே பிரத்யும்ன உற்பத்தி சொல்கிறார். பிரத்யும்னன் பரமாத்மாவனுடைய கிருஷ்ணனுடைய புத்தன் பிரத்யும்னன். அவன் அறையில் இருக்கும்பொழுது சத்துருவான மன்மதனுடைய அம்சமும் மன்மதனுடைய அம்சமான பிரத்யும்னன் காமஸ்து வாசுதேவாம்சா ருத்ரமன்யுனா பரமேஸ்வரன் கோபித்திருந்து மன்மதனை சாம்பலாடிச்சுட்டார்.
அந்த ரத்தி தேவி ரொம்ப கதறினாள். உனக்கு மட்டும் தெரியும்படியாக அவன் ஒருவன் நான் பிரத்யும்னன். அந்த பிரத்யும்னன் கிருஷ்ணனுடைய புத்திரனாய் ருக்மிணி கர்ப்பத்திலிருந்து அவதரித்து அறையில் இருக்கும்பொழுதே சம்பராசுரங்கிற விரோதி அதை கொண்டு போய் அந்த குழந்தைய சமுத்திரத்தில் போட்டான். ஒரு மீன் விழுங்குது. மீனை பிடித்தான் மீனவன். அதை சேதிக்கிற பொழுது சம்பராசுரனுடைய வீட்டுக்கே வந்தது. அதை உள்ள குழந்தை இருக்குது என்னன்னு தெரியாமல் இருக்கும்போது மாயாவதிங்கிற வேறு பேரோடு கூட புண்ணியவதியான ரத்தி தேவி சம்பராசுரன் வீட்டில் சமையல் வேலையில் இருக்கா. கவனிக்கணும், யாருக்கு என்ன கட்டம் வரும்னு தெரிஞ்சுக்கணும். ரத்தி தேவியாக இருக்கக்கூடிய மன்மசுனி பத்னி ஒரு கிரகத்தில் சம்பராசுரன் வீட்டில் அத்தியக்ஷவதியை அனுபவிக்கிறாள். உத்தமமான சமையல் பண்ணிருக்காள். அந்த இடத்துல மாயாவதிக்கு உன்னுடைய பர்த்தாவான மனுஷன் குழந்தை ரூபத்தில் பிரத்யும்னா வந்திருக்கான். நீ வளர்த்து பிறகு உகந்த வயது வந்த மகாமந்திரத்தை பூஜை பண்ணி சமாதானம் ஜெயித்து துக்கம் நீங்க பெற வேண்டும்னு சொல்கிற போது அப்படியே வளர்த்து வந்தாள் மாயாவதி. உகந்த வயசு வந்து மாயாவதி மகாமாயாம் சர்வமாஜா விநாசி. அம்பாளுடைய மந்திரம்ங்கிற மந்திரம் என்ன பண்ணும்னா இந்த மாயை தருணம் பண்ணுறதுக்காக மகாமாயாங்கிற அம்பிகையுடைய மந்திரத்துக்கு அந்த சக்தி. இந்த மாயாவி சம்பராசுரன் இவனுடைய செல்ற மாயங்கள்லாம் மகாமாயா இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய மந்திரத்தை உபதேசம் பண்ணி அவனை ஜெயிச்சு விட்டான் இந்த பிரத்யும்னன். உடனே பிரத்யும்னன் ரத்தி தேவி மாயாவதிங்கிற பேர் உள்ள ரத்தி தேவி ஆகாசமாக இருக்கவன் துவாரிக்கு அர்ச்சனை பண்ணுறாள் இந்த பிரத்யும்னன். நடந்ததை ஒன்றும் சொல்லாமல் இருக்கார் பகவான் வந்து இருக்கார். ஆனால் தனக்கு தெரியும், எல்லாம் தெரிந்தாலும் ஒன்றும் சொல்லாமல். மகாத்மாவான நாரதர் வந்து நடந்த விஷயத்தை சொல்ல குழந்தைய எல்லாரும் வரவேற்று நாட்டுப்புறம் வந்த குழந்தைய பார்த்து எல்லோரும் சந்தோஷம் அடைந்தார். அதுக்கு மேலே இந்த சத்ராஜித்துங்கிற யாதவன் சூரிய பிரசாதமாக செவந்த கரத்தினத்தை இழைச்சிக்கொண்டு ஒரு உயர்ந்த ஆபரணம் தனக்கு கிடைச்சதுன்னா அது நான் கையில் போட்டு வரவும் இல்லையா, அது மாதிரி செவந்த ரத்னத்தோட சபைக்கு வரான் இந்த சத்ராஜன். அவனை பார்த்து பகவான் இந்த ரத்னம் வந்து 8 பானம் தங்கம் ஒவ்வொரு நாளும் இருக்கும், அது ரத்னம் சமுத்திர ரத்னம். இதை ராஜாவின்ட்டு இருக்கணும், உக்ரசேன மகாராஜாவுக்கு சமானமாக கொடுனார். ரத்னஹாரீச்ச பார்த்திவகான்னு ராமாயணம்ட்டு சொல்லு. ரத்னங்கள்லாம் உயர்ந்த வஸ்துக்களுக்கு சமஸ்கிருதத்தில் ரத்னம் ஜாத்தோ தாத்தோ இது கட்டம் சத்தரத்தம் இது கட்சதை. அந்த ரத்தங்கள் போது அதைத்தான் சத்தாஜத்து மறுத்து யாச்சா பங்கவனம்னு நினைக்காம தன் வீட்டுக்கு வந்து தன் பண்ணி தம்பியான பிரசேனன் அதை கழுத்தில் போட்டுண்டு வேட்டையாடுறது போனான் குதிரை மேலே. ஒரு சிம்மம் இவனையும் வேட்டையாட போன பிரசேனையும் அந்த குதிரையும் நிகழம் பண்ணி அந்த ரத்தனத்தை எடுத்துகிட்டு போடும். அப்போ ஜாம்பவான் ஒரு அறை கொடுத்தார் சிங்கத்தை. கரடி ராமனுடைய கையிலே மகிமையினால அபார வீரியம். அந்த ஜாம்பவான் அரைஞ்சு தன்னுடைய வீட்டில் செவிலித்தாய்க்கு முன்னால் தன் குழந்தைக்கு உத்தமமான விளையாட்டு சாமானாக கட்டியிருக்காள். இந்த வழியும் ஒத்துக்க தெரியாது, கிளப்பி விட்டான் அபவாதத்தை. சத்ராஜத்துக்கு கட்டபோது கொடுத்துருக்கலாம், அன்னைக்கு கொடுக்க மறுத்தேன், அதனால் என் தம்பியை பறி கொடுத்தேன் அப்படின்னு இதை ரகசியம்னு ஒத்தட்ட சொன்னான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியமாக ஆகிட்டான். அதுக்கு பட்டத்தை சொல்கிறார், சிசம் சஸ்திரம் அனுஜனாக துவாம் மணிகரம் ஜனானாம் பியூஷம் பவதி குணினாம் தோஷகணிக. ஜனங்களை எப்படி புரிஞ்சுன்னு இருக்கார், எப்படி உபபாதனம் பண்ணுறான்னு பார்க்கணும். மகானான பட்டத்தில் சொல்கிறார், ஜனங்களுக்கெல்லாம் ஒரு மகான் இடத்துல இருக்கிற தோஷத்தை சொல்ல மாட்டாள். மகான்னா தோஷமே இருக்காது, ஒரு தோஷத்தை கல்பிப்பனும் அதை ஜனங்கள் கேட்கறதுக்கு பால்பாயசம் மாதிரி இருக்கும். சசம் சுத்தம், அதாவது ரொம்ப நேரம் காத்துருப்போம், 1 மணி நேரம்
ஒரு பஸ்ஸுக்காக. பஸ்ஸு வரும் ஏதோ அறிம்பன், அது அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் இப்பயே சொல்லும் அப்படின்னு. இன்னொரு மன்னன் காத்துக்கிறது சாராக இருப்பான். இந்த ஜனங்களுக்கு மகான்களுக்கு இல்லாதவற்றை இருக்கிறாமன்னு சொல்கிறதா அதை கற்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கணும். அதனால் அந்த துர்குணத்தினால எல்லாம் பரவி கிருஷ்ணன் காதலும் வந்து உடனே கிருஷ்ணன் வியாஜம் பண்ணுறான். 13ஆம் சைன்யத்தோட வேட்டையாட போகிறான். அந்த பிரசேனம் குதிரை அடிபட்டுருக்கும், அந்த சிம்மம் கொஞ்சம் ஓடும் வந்து சிம்மம் அடிபட்டுருக்கும். அது மாதிரி ஜாம்பவானுடைய குகையில் வாசலில் இந்த ஜனங்களை நிறுத்தப்பட்டு சைன்யத்தை உள்ளே போயிட்டு வரேன்னா உள்ளே போய் 5-6 நாள் ஆச்சு. வாசலில் இருக்கிற துவாரத்தில் இருக்கக்கூடிய சைன்யம் திரும்பி வந்துடும். எப்படி உள்ளே ஏதோ பிசாசோ ஏதோ இருக்குது, அதனால் கிருஷ்ணன் வரல, நம்ம என்ன பண்ண போகிறது, அந்த அந்த இந்த இடத்த விட்டு ஓடணும் நினச்சி ஊருக்கு போய் சொன்னான். இதாவது சர்வேஸ்வரனிருந்தே சர்வேஸ்வரனுக்கு கஷ்டம் வருமா, நாம் பரமாத்மா கிருஷ்ணன் நம்ம காப்பாற்றணும்னு நினைச்சு பார்த்தோம். வந்து சொல்கிற விஷயத்தை ஜனங்களுக்கு மகான்களை அப்போ தான் கஷ்டம் வந்தபோது தான் ஜாதகம் காமிப்பான். சௌரியமாக இருக்கும்போது ப்ரமோஷனுக்கு வந்தது, இந்த ஜாதகத்தை பாருங்க வந்திருக்கா ப்ரமோஷனா எனக்கு லாயக்கான்னு சொல்லணும் ஒத்துன்னு கேட்குறது. ஜாதகத்தை எப்போ கஷ்டம் வந்தபோது தான் ஜாதகம் காணணும். அது மாதிரி ஜனங்களை மகான்களை கூப்பிட்டு வசுதேவர் தேவிக்கு ருக்மிணி தேவி 3 பேரும் கேட்கும்போது அது கிடக்கிற தவிர்க்க முடியாத கட்டம் வந்தால் அதிலிருந்து மீட்டு வைத்து காப்பாற்றக்கூடிய கருணை பராமிக்க துர்கைக்கு இருக்குது. துர்காதேவியை வழிபடுங்கன்னு சொல்கிற காலத்தில் இவா 3 பேரும் துவாரகையில் இருக்கிறவாளும் பரமாத்மா பராமிக்க வாசிக்கிறாள். துர்காம் கிருஷ்ணோபலப்தையே துர்காதேவியை பூஜை பண்ணிருக்காள். இங்கே என்னமா இருக்க பகவான் அந்த ரத்தத்தை கிரகித்தார். உடனே செவிலித்தா ஹோன்னு அலறினார். அண்ணன் உடனே கிருஷ்ணன் ஜாம்பவான்கிட்ட உண்மையை சொன்னால் ஜாம்பவான் கொடுத்துருவார். அவர் பக்தர், அதை சொல்லாமல் சண்டை போடுறார். ஜாம்பவான் கொடுக்குற குத்தல்னா இவருக்கு மேல் சாந்தி வைக்கக்கூடிய புஷ்பமாக இருந்தது. விபோ ரகுபதே ஹரே ஜயேச்சலம் முட்டிபிஸ்தரன் தவ சமர்த்தனம் व्यधित பக்தச்சூடமணிக்கு. பக்தனான ஜாம்பவான் விடக்கூடிய குத்தல்னா புஷ்பமாக இருந்தாமா. பரமாத்மா அந்த குத்தை வாங்கிட்டு 28 நாள், ஒரு நாள் 2 நாள் இல்லை 28 நாள் குத்தை வாங்கிட்டு ஒரு மெதுவாக குத்தினாள். அந்த மெதுவாக குத்தினான்னு கிருஷ்ணனுக்கு எண்ணம். ஆனால் ஜாம்பவான் எலும்பு நரம்பு எல்லாம் ஒடியது. உடனே கண்ண முடிந்து எஸ்ய ஈஷ உத்கலித ரோஷ கட்டாட்ச மோக்ஷி வர்த்மாதிஷது க்ஷுபிதக்ர திமிங்கலோப்திங்கி சேதுக்கிருதா ஸ்வைஷா உஜ்வலிதாச்சலங்கா பேதுஸ்ராம்சி பூபேதுகு விசுக்ஷதாய். எந்த பகவான் பூர்வம் நிற்கப்பட்ட காலத்தை சமுதராஜன் சரம் என்று நமஸ்காரம் பண்ண அணை கட்டி அக்கறை சென்று ராமநாதர்களை சம்ஹாரம் பண்ணானோ அந்த ராமன் தான் ஜெய் ஜெய் மகாவீரா அப்படின்னு ரகுவீர கத்தியம் மகாவீரன்னு சொன்னாரே. தேசிகன் உன்னுடைய வீரன் தான், வேறு யாருக்கும் இந்த மாதிரி கொத்து உண்மையான சக்தி இருக்காது. ஜம்மான் அவ்வளோ வீழ்கிறான். என்னுடைய எலும்பும் நரம்பும் முடியா உத்தமமான குத்து ஆரம்பம் அப்படின்னு கண்ணமுன்னு தியானம் பண்ணுறார். உடனே பகவான் கோதண்டராமனா தரிசனம் கொடுக்கும். கோதண்டராமனாக இருக்கும்போது அந்த கோதண்டத்துள்ள மணி சப்தம் கேட்டு கண்ணை திறக்கிறார். ஆஹா ராமன் கட்டி கிருஷ்ணம் இடுப்பில் மாடோடியோடு மார்பலமானத்தோடு அப்புறமா சிறுத்தைய கையில் வலது கையில் கோதண்டமும் வலது தர்மானம் சாமனமாக காந்தியோட ராமன் தரிசனம் கொடுக்குற காலத்தில் என் ராமனை அடிச்சுட்டு என்னால் நீ அடிக்கலை, அடித்ததெல்லாம் புஷ்பமாக நினைச்சேன். இதை மகாத்மாவான நாராயண பக்தர் பின்னால் சொல்லப்படுறார். வேத பக்த சூடாமணின்னு பக்தன் குத்தினது எனக்கு புஷ்பம் வச்சாமானது. ஆனால் நான் அடிச்சுட்டேனே, அதனால் உங்களுடைய உடம்புக்கு ரொம்ப சமம்னு பரமாத்மா அபிமுஷ்ய அரவிந்தாட்சா பாணினா சங்கரன் தன்னுடைய அமிர்தஹஸ்தத்தினால அபயஹஸ்தத்தினால வலதஹஸ்தத்தினால ஜாம்பவான வரி கொடுத்தாள். வந்த விஷயத்தை சொன்னாள். இந்த மணியை கொடுத்தாள் பகவான் அவங்க கையில்.
அதுக்கு மேல் ஜாமவதிங்கிற கன்னிக்கையை விவாகனை கொடுத்தாள் ஜாமவான் தன் பொண்ணை. அதையும் வாங்கிட்டார் பகவான். அதுக்கு மேலே சொல்கிறார் சுகாச்சாரியால், இது பாகவதம் நாராயணனுடைய பெருமை சொல்கிறது. அதில் அம்பாளை சொல்கிற பொழுது சுகாச்சாரியால் எவ்வளோ பொங்கி ஆனந்தத்தோட துர்காம் இவா என்ன சொன்னான், கிருஷ்ணன் வரணும் தான் இன்னும் அவளுக்கு சமந்த கரத்தினம் கிடைக்கணும்னு ஆசை இல்லை. பகவான் ஆனால் கிருஷ்ணன் வரான், சமந்த கரத்தினம் வருது. அதோடு பகவான் பத்னியான ஜாமவதியோடு வரார். உபதத்சுர்மகாமாயாம் துர்காம் கிருஷ்ணோபலப்தயே தேஷாம் து திவ்யவத்சானாத் பிரத்யாதிஷ்டாசுஜா ததா பாதுர்பூவ சித்தார்த்தா சதாரோர்ஜயன். பகவான் ரத்னத்தோட ஜாமவதியோடு வந்தபோதும் எல்லாரும் சந்தோஷப்பட்டாள். அம்மாவை ஆராதனம்னா வாஞ்சா சமதிகம் அப்படின்னு விரும்பினதுக்கு மேலே பலம் கொடுப்பலாம் அவளுடைய சரணம். அந்த பராமரிக்கிற உபாசனத்தினால சமுத்திர ரத்னத்தோடும் கன்னியா ரத்னத்தோடும் வந்த பகவானை பார்த்து சந்தோஷப்பட இந்த சத்ராஜித்தை சபைக்கு அழைத்து ரத்னத்தை நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்தார். அதை வாங்கின உடனே ஜனங்களுடைய பப்ளிக் ஒப்பீனியன் ஒரு நிலை இருக்காது. பகவான் எடுத்து விட்டான்னு சத்ராஜித்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு சொன்ன இந்த ஜனங்கள் சத்ராஜித்தை வெய்ய ஆரம்பிச்சு. சத்ராஜிதம் சவந்தஸ்தே யோசிக்காம அபாத கல்பனாம பார்த்தான். சத்ராஜித்து நாம் இந்த ஊரில் இருக்காந்தா ஒரு பெருமை வந்தால் தான் நம்ம தப்பாக சொல்ல மாட்டோம். பெரிய இடத்து போனால் அந்த தப்பெல்லாம் சொல்கிறதில்லை. அதனால் பெரிய சம்பந்தம் என்ன கிருஷ்ணனுக்கு நம்ம பொண்ணை கொடுக்கறது, நம்ம கிருஷ்ணனுடைய மாமானான் என்பதற்காக ஒன்றும் சொல்ல மாட்டான் அப்படின்னு நடிச்சுக்கொண்டு சத்தியபாமையை அடிச்சுக்கொண்டு இந்த ரத்னத்தை ஸ்ரீதனமாக கொடுக்கலாம் வந்தார். பகவான் பூமி தேவன் அம்சமான சத்தியபாமையை கழிச்சுக்கொண்டு ரத்னம் ஒன்றுட்டே இருக்கட்டோம்னா, ஏன்னா அதனால் கட்டம் என்ன உண்டோ அதை அனுபவிக்கணும்னு பகவான் அபிப்பிராயம். அதுக்கு மேலே சத்தியபாமா சமயம் பிரகாசிக்கும் போது பாண்டவர்கள்லாம் அரக்க மாளிகையில் போயிட்டாருங்கிறத வதந்தி இது. ஆனால் தான் காப்பாற்றினது தெரியும். ஆனால் அதை வெளியில் காமிக்காம என்ன பண்ணுறது பீப்பன் துரோணுக்கு வருத்தப்பட்டுனாங்க. அந்த சமயம் பார்த்து கிருமா கதர்மா 2 பேரும் அந்த சர்தன் வாங்குற யாதவனை கலப்பி விட்டு அவன் சத்ராஜித்தை சம்ஹாரம் பண்ணி ரத்தத்தை கழித்தான். உடனே வருத்தத்தோடு கூட சத்யபாமதேவி அந்த ஹஸ்தினாபுரம் வந்து எங்கள் அப்பா போயிட்டாருன்னு சொன்னார். பகவான் உலகத்தை அனுசரித்து இத்தியஸ்தாக்ஷு ஆஹா கட்டம், இந்த மாதிரி கட்டம் வந்துவிடுதேன்னு பலராமும் அந்த கிருஷ்ணனும் கண்ணீரை விட்டார்னு லோகத்துக்காக சிலது போனது ரைட்டுன்னு நினச்சாலும் லோகத்துக்காக ஆழணும். போனது நல்லதுன்னா அங்கே இருக்க முடியுமா? அதனால் அந்த பரமாத்மா கண்ணீர் தொடரும். உடனே இந்த சதசன் வாங்குகிற யாதவனை விரட்டி சம்ஹாரம் பண்ணான். அவனுடைய வஸ்திரத்தில் அந்த சமுத்திரத்திலும் இல்லை அப்படின்னு சொன்னார் பலராமன்ட்ட. பலராமனுக்கு சுவாமிகிட்ட கூட நம்பிக்கை இல்லாமல் மிஸ்ரா நகரத்தில் போய் மிஸ்ரா ஜனகன மகுளாஸ்வன்னு ஜனக மகாராஜா அந்த பெயரோடு இருக்கார். அவரால் பூஜிக்கப்பட்டு துரியோதனனுக்கு கதா யுத்தத்தை பழக்கி கொண்டு காலம் நோக்கி தான் வீட்டுக்கே வராமல் இருக்கார் மகாத்மா பலராமன். கிருஷ்ணன் இந்த ரத்னத்தை சாதனமா ஓடுற பொழுது அக்ரூரை வீட்டை போட்டு போவான். அக்ரூரர் இந்த ரத்தத்தை உடனே கொழுந்து காமிக்காமல் அதை எடுத்துக்கொண்டு காசிநகரம் போய் ஒரு சின்ன காரியத்துக்கு 10 பவுன் கொடுப்பார். ஏன்னா 8 பாரம் தங்கம் அந்த ரத்தம் கொடுக்கறதுனால சின்ன காரியத்துக்கு 10 பவுன் கொடுப்பார். வாங்கிடுவாங்க. அந்த அக்ரூரை அழைச்சி இந்த ரத்தனமானது மட்டும் தான் இருக்குது. எங்கள் சத்ராஜத்துக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லாததுனால பொன்வாரத்துக்கு தான் சேரும் சொத்தும். இப்போ 2 பேருக்கும் பிள்ளை இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு உண்டுங்கிறான். அது கிடையாது அப்போல்லாம். அந்த பொன்வாரத்துக்கு சேரும். அதாவது எப்படி அந்த பொன்வாரத்துக்கு சேரும்னு
அப்படியே அடிச்சுக்கிறதுல விமுச்ச நினைத்த சேஷிதம். என்ன கடன் பாக்கி வச்சிருக்காரோ அதை அடைச்சி விட்டு மிச்சம் தான் இருக்கிறத பொன்வாசை எடுத்துக்கணும்னு சட்டம் சொல்லணும். அதாவது இந்த ரத்தனத்தை சத்தியபாமா எடுத்துக்கலாம். ஆனால் உமட்டே இருக்குது, உமட்டே இருக்கட்டும், எங்கள் அண்ணா கூட என்ன நம்பாமல் இருக்க நப்பிரத்தேஜி அகிருதம். அண்ணாவான பலராமன் கூட நற்றமிக்க இல்லாமல் இருக்கார். சிறுபாயத்தில் பால்யத்தில் கொஞ்சம் திருடி சாப்பிட்டதுனால எப்போதும் திருடன்னு அடிச்சுன்னு இருக்கா அப்படின்னு பகவான் சொல்கிறபோது அந்த அக்ரூர் தன்னற்ற ரத்தத்தை காமித்து எல்லாருக்கும் பகவான் ரத்த விஷயமான கலக்கத்தை நிறுத்தி இந்த உபாக்கியானத்தை யார் கேட்குறாளோ எஸ்வேதது பகவதீஸ்வரஸ்ய விஷ்ணோ விர்யாட்யம் விஜயநகரம் சுமங்கலஞ்ச ஆக்கியானம் பठதி शृणोति अनुस्मरेद्वा दुष्कीर्तिं दुरितम அபோக்கியாதி சாந்தியும். இல்லாத அபவாதத்தை இருக்கிற மாதிரி கிளப்பி விட்ருவாள் வரப்போகிற கலியுகத்தில். சாதுக்களாக இருந்தால் இந்த லஞ்சம் வாங்காமல் இருக்கக்கூடியவன் லஞ்சம் வாங்குறவாளை வாங்காரப்பா இது தப்புன்னு சொன்னால் அவன் இவனை லஞ்சம் வாங்கியவன்னு சொல்லுவான். அந்த மாதிரி கிருஷ்ணன் பக்தனுக்கு அபாதம் வந்தால் அது கேரக்டர் அசோசியேஷன் ரொம்ப கஷ்டம். கத்தியாக குத்துறான் பொறுத்துக்கலாம், தன்னுடைய கேரக்டர் விதவிதமாக சொன்னோன்னா பொறுக்காது. அந்த மாதிரி அபவாதம் வராமல் இருக்கிறதுக்காக பரமாத்மா இந்த அபவாதம் தனக்கு வர முடியாது பண்ணிக்கொண்டு இந்த சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்குறாளோ சமந்த கோபாக்கியானத்தை அவளுக்கெல்லாம் அடாதபடியானது ஒரு நாளும் வராது. அவள் சாந்தியாக இருப்பாள். அதுவும் இந்த உபாக்கியானத்தை என்னை கேட்கணும்னு சொல்லிருக்குன்னா உத்தமமான பிள்ளையார் பூஜை வருது ஆவணி மாதம் சிரமும் சேவையும் புரட்டேசமாக வரும். ஏன்னா சாமவேத சாமணத்தன்னைக்கு வரும் பிள்ளையார் பூஜை. அன்னைக்கு அந்த உபாக்கியானத்தை படித்து சிரமம் பண்ணினா வந்து இந்த அபவாதங்களாக இதெல்லாம் சத்தியம். இன்றைக்கி லோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்லோகத்தை ஏதாவது எனக்கு அபவாதம் நிறுத்துன்னு சொன்னால் ஸ்லோகத்தை இது எழுதி கொடுக்குறது அவள் சொல்லுவாள். அவள் ஸ்ரத்தைக்கு முடியும். அந்த அபவாதம் நீங்கள் இருக்கிறதுங்கிறத பிரத்யட்சமாக பார்க்குறோம். சிம்ம பிரசேனம் அவதீது சிம்மோ ஜம்மவதாகதா சுகுமாரக மாரோதீகி தவக்கேஷா சிமந்தக்காங்கிற இந்த ஸ்லோகத்தை சொன்னால் நம்ம மனத்தை பரிவா அந்த சிமந்த வாக்கியாந்த படிக்க சொல்லுவாள். நாம் ஒரு சமயம் பொது பிரிவாள் சொல்லி பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு ராத்திரியே இதை படிச்சிருக்கேன். அதுவும் பழைய பிரிவா வந்து இந்த ஒருக்கையில் இருக்கும்பொழுது அங்கேயும் முடிச்சிருக்கேன் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு. இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் முழுமையாக பண்ணுன்னு ஜனங்களுக்கு 3 தரம் சொல்லி அதை சொல்லி வைக்கணும். எல்லோரும் சொல்லுவாள். அது மாதிரி எல்லோரும் ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு ஆரம்பிப்பாங்க. இந்த வரைந்தும் பரமாத்மாவுடைய சரித்திரம் நாளைக்கு மேலும். ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாச நாராயண வாசுதேவா நாராயணானந்த ஹரே நரசிம்ஹா பிரஹ்லாத பாதாகர ஹே கிருபாளு जिह्वे सदा एवं भजसुन्दराणि नामानि कृष्णस्य मनोहराणि समस्तभक्तार्थविनाशनानि गोविन्द दामोदर माधवेति गोपिका जीवनस्मरणं जानकी जीवनस्मरणं नमः पार्वतीपतये सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः विन्दत्कोटिसमर्चिताङ्घ्रिगुणं प्रदेशक्षाणं सिद्ध्याभिद्य समस्तवेदपठन प्रोद्यद्विवेकालयं सिद्ध्यद्भागमृतं परात्परगुणं श्रीशङ्करं
தம் பஜே புத்தன் பரம் சோதேரியம் நிர்பயத்வரோகதா அஜாட்யம் அக்வட்டுத்வம் ச அனுமத்ஸ்மரணாத் பவேத். ஸ்ரீகிருஷ்ணன் சமத்துவவாக்கியானத்தை அனுகிரகித்து ஒரு கதை அதோடு பூர்த்தியாக இருந்தது. அதற்கு மேலே ஸ்ரீகிருஷ்ணன் திரௌபதி விவாகமான பிறகு இந்திரபிரஸ்தத்துக்கு பகவான் பார்க்கறதுக்காக வந்தார்த்தான். வந்தபோது புதுசாக கல்யாணம் பண்ணி வந்திருக்கக்கூடிய திரௌபதி தேவி லஜ்ஜையோடு கூட நமஸ்காரம் பண்ணி அந்தப்புறம் போனார். உடனே அத்தையான குந்தி, நீ உனக்கு வேண்டனும் வேண்டாதவன் கிடையாது, எல்லாரும் சுமந்தான், இருந்தாலும் உன்னை நினைக்கிறவாளுக்கு அவ்வப்போது ஏற்படக்கூடிய கட்டத்தை போக்குறேன். சாவி ஸ்மரதாம் சஸ்வத் கிளேஷான் ஹம்சி பிரதீட்சிதாகான், பிரதீர்த்திருந்தபடியே சகல துக்கங்களையும் போக்கி அருள்வார் என்று ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டாடினான். தனுபுத்திரன், யோகீஸ்வராளுக்கு துர்லபமான உன்னை தரிசனம் எங்கள் போன்ற மகான்களுக்கு கிடைக்க முடியாது, அனுகிரகம் பண்ணுறியப்பா அப்படின்னு சொல்ல, ஜனஜன்ம நயனானந்தம் இந்த பிரசௌகதாம் விபூம், இந்த பிரசனோட ஜனங்களுக்கு கண்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கணும். சில நாள் தங்கியிருந்தார். ஒரு நாள் போகிறபோது தேரில் அர்ஜுனோடு போகிறபோது ஒரு இடத்துல யவனக்கரையில் தப்புன்றது அவளம்மா போய் விசாரிச்சுக்குவான்னு அர்ஜுனை சொல்ல, அர்ஜுன் விசாரித்தான். அந்த அம்மா சொல்கிறார், அகம் தேவஸ்திதமிதம் துகிதாபதிமிச்சதி விஷ்ணும் வரேண்யம் வரதம் தப பரமாட்சிதா மாயம் நாயம் ந அந்யம் பதிம்ரணே வீரா தம் ஹிருதேஸ்வரகேதனம் சுஷ்ரிதம் மே ச பகவான் முகுந்தா ஆமச சம்ஸ்ரய. எவர்கள் திகற்றவர்களோ அவர்களுக்கு பூரணமாக இருக்கக்கூடிய கண்ணனை பர்த்தாவான்னு நான் தாஸ் பண்ணுறேன். சூரியபுத்திரி காளிந்தி சமாட்சியாதா, காளிந்தின்னு பேர் அப்படின்னு பகவானை அடையிறதுன்னு தாஸ் பண்ணிருக்கேன். விஷயத்தை வந்து அர்ஜுனன் சொன்னான். பகவான் ஆட்சியமாக இருந்தார். ஆட்சியம் வந்தார். அந்த காளிந்தி ஆட்சிக்கு அத்தானுடைய கிரகத்துக்கு வந்தார். அர்ஜுனன் காண்டவனத்தை அக்னி பகவானுக்கு ஆகாரம் கொடுக்க பரமாத்மா சாரசியாருன்னு அக்னிக்கு காண்டவனத்தை ஆகாரமாக கொடுத்து இந்திரனை ஜெயித்து மயனை மீட்டு மயன் சந்தோஷத்தினால துரியோதனுக்கு ஜலத்தை தரையாகவும் தரையை ஜலமாகவும் பார்க்கக்கூடிய பிரமையை கொடுக்கக்கூடிய ஒரு சபையை அனுகிரகம் பண்ணினான் மயன். பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணன் காளிந்தி ஆட்சிக்கு துவாரகைக்கு வந்தார். அசோபஜே மே காளிந்தீம் சுமன்யக்ஷே ஊர்ஜிதே மிதன்மன் பரமானந்தம் ஸ்வாராம் பரமங்கலம். தன்னுடைய யார்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கறதுக்காக காளிந்தி விவாகம் பண்ணிக்கொண்டார் பிரபு. மித்திரவிந்தை என்கிற அத்தை பொண்ணை ராஜாதி தேவின்னு ஒரு அத்தைன்னு பொண்ணை சுயம்பரத்தில் பகவானுடைய கழுத்தில் மாலை போட்டாள். அவள் அந்த மித்திரவிந்தையை கிரகித்தார். இவனுக்கு போய் மாடு மேய்க்கிறவனுக்கு மாலை போடுறேன்னு விந்தன் அனுந்தன்னு ரெண்டு சகோதரர். இந்த பகவானுடைய அத்தை பிள்ளைகளாக இருந்தும் சுயமாக தான் பகவான் ஈடுபட்டவாளையும் தயாராக பண்ணுறான். நீ போகக்கூடாதுன்னு, அவரை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லையா லோகத்தில். இது மாதிரி அந்த பரமாத்மாவுடைய கருணையினால கோபத்துக்கு பாத்திரமான கூட விந்தானந்தன் அதை தடுத்தான். நீ என்னடா தடுக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டு பகவான் மித்திரந்தையை அழைச்சின்னு வந்தார். நங்குழித்துன மகாராஜா குழந்தை சத்யான்னு பேர், திவ்ய சௌந்தரிய நிதி. அந்த குழந்தை விவாகம் பண்ணிக்கிறதுக்காக வந்தார். அயோத்தியாநகரம் இந்த மகாராஜா பூஜை பண்ணார். விஷயத்தை சொன்னார். பகவான் ஒரு சமம் இருக்கேன்னார்.
7 காளைகளை முக்கணாங்கயிறு இதெல்லாம் இல்லாத 7 மாட்டை கட்டணும். அந்த மாதிரி கட்டுறவனுக்கு என் குழந்தைய விவாகம் பண்ணி கொடுக்குறேன்னு பதிக்கம் பண்ணிருக்கேன். எனக்கு இவ்வளோ தயக்கம், 10 வருஷம் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் கோகுலத்துலேன்னு பகவான் சொல்லி 7 ரூபமாக இருந்து அந்த மாடுகளை கட்டி குழந்தைகள்லாம் விளையாட்ட ஆட்டுக்குட்டியை எப்படி கொண்டு வரணுமோ அது மாதிரி உடனே சத்யாதேவியை கிருஷ்ணனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்து